2017 பாஸ் பேப்பர் ஜிட்டோட பாஸ் பேப்பர் 2வது கொஸ்டினை பார்க்குறோம். பாட்டு என்ன போட்டிங்கன்னா கமல் வந்து என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னு சொன்னால் லேப்டாப் கொண்டு வாங்கிக்கிறானா. கமல் லேப்டாப் கொண்டு வாங்கிக்கிறான் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட தான் கொடுப்பாங்க. சரியா, அவங்கள கேள்வியை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கேள்வியை குழப்பம் வந்து இப்படி போடுவாங்க. சரியா, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடு தான் லேப்டாப் வாங்கிலும் இல்லாமல் வாங்கவே ஏலா. ரைட்டா, ஸோ உதாரணத்துக்கு இந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் வந்து வாங்கிக்கிறானா. அவன் வந்து 2 requirements வேணுமா. என்னத்துக்கு? இமெயில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த லேப்டாப்புக்கு வந்து தேவையான விஷயம் என்னத்தன்னு கேட்டுக்குது. சரியா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் லேப்டாப் ஒன்று வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து இமெயில் ஒன்று அனுப்பணும்னா என்ன தேவை உங்களோட லேப்டாப்புக்கு? நீங்களே யோசிங்க. யோசி உன்னால் முடியும். நீங்கள் லேப்டாப் ஒன்று வாங்குறீங்க, உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா இமெயில் ஒன்று அனுப்புறதுக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படும்னு சொன்னால் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருந்தால் தான் அனுப்பிடும். சரியா, அப்போ ஒன்றாவது இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ரிக்வயர்மெண்ட் வந்து இது. சரியா, நீங்கள் இங்கிலீஷாரையும் எழுதி விடையிலும் அப்புறம் 2வது வேணும், ஒரு இமெயில் அக்கௌண்ட் வேணும். சரியா, இமெயில் அக்கௌண்ட்னா இமெயில் அட்ரஸ் ஒன்று வேணும். இமெயில் அட்ரஸ்ன்னு எழுதிடுங்க. சரியா, இமெயில் அட்ரஸ் வேணும். நல்ல ஒரு டேட்டா கனெக்ஷன் வேணும், அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், இமெயில் அட்ரஸ் வேணும், என்னென்னத்து வேணும், இமெயில் ஆப் வேணும். இமெயில் சாஃப்ட்வேர் எல்லாமே எடுக்கலுமா, அப்போ இமெயில் ஆப் வேணும். ஸோ இதை மாதிரி இது. ஸோ அதில் 2 எழுதி விட்டால் ஓகே. நீங்களே யோசிச்சு பாருங்கள், இது பொதுவாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையோட தொடர்பு படுற கேள்வியில் தான் கேட்குறாங்க ஜிட்டில். ஸோ நீங்கள் லேப்டாப் ஒன்று வாங்குறீங்கன்னா நீங்கள் இமெயில் அனுப்புறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்பட்டீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு இன்டர்நெட் அது இது போட்டால் ஓகே. இதில் நாங்கள் 2வது கேள்வி பார்த்தோம்னு சொன்னால் இந்த கமல் இருக்கிறான் தானே, கமல் வந்து இமெயில் ஒன்று அனுப்புகிறானா வாப்பாக்கு. சரியா, அவங்களோட வாப்பாக்கு இமெயில் ஒன்று அனுப்புகிறானா. இதுதான் அட்ரஸ் somashiri@xmail.com. இதுதான் அவரோட இமெயில் அட்ரஸ். சரியா, அபவுட் இஸ் கரண்ட் ஸ்டடீஸ், அதாவது அவன் படிக்கிறத பற்றி, அவன் என்னத்தை படிச்சுட்டுக்கிறான் அது இதுண்டு தந்து நான் நல்லா படிச்சுட்டுக்கிறேன் அப்படின்ட்டு லெட்டரோட எழுதுகிறான். அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் த காப்பி, அட் த யூனிவர்சிட்டியில் வந்து படித்து கொண்டிருக்கிறான் எழுதுறான். சரியா, இதில் என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னு சொன்னால் கொப்பி ஒன்று வேணுமா. கொப்பி ஒன்று, அதாவது பிரதருக்கு ஒரு கொப்பி ஒன்று அனுப்ப போகிறானாம். இல்லைங்கச்சா, இப்போ இது நிமால் இமெயில் ஒன்று அனுப்புகிறான் வாப்பாக்கு. இவன் அனுப்புகிற இமெயில் வந்து வாப்பாக்கு அனுப்பிட்டேன்ட்டு நானாக்கும் தெரிகிற மாதிரி இவன் அனுப்பணும். இப்போ இவன் அனுப்பணும், வாப்பாக்கு அனுப்பிட்டேன்னும் இவனுக்கு தெரியிறான், வாப்பாக்கு அனுப்பிட்டேன்ட்டு தெரிகிற மாதிரி நானகம் அனுப்பணும். அடடே தம்பி வந்து இமெயில் அனுப்பிக்கிறான் அப்படின்னு நான் நல்லா மகிழ்ச்சியாக நினைப்பேன் தானே. ஸோ அந்த ரீசனுக்காக ரைட். அதாவது இவன் வந்து சென்ட் சம் டிஜிட்டல் ஃபோட்டோஸ், அதாவது அவன் கேலரிக்கிற ஃபோட்டோ தானே, ஃபோட்டோயும் வந்து இவன் அனுப்பணுமா. சரியா, அதாவது வீக்கெண்ட்னா சனி ஞாயிறு அவன் வந்து ஜாலி பண்ணிக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தானே, டெடா பாருங்கள் அப்படின்னு அதையும் அனுப்பணுமா. ஃபர்தர் ஹீ வாண்ட் டு சென்ட் அ copy of the email to his uncle Sam நான் மாமனாருக்கும் ஒரு காப்பி, அதாவது ஒரு இமெயில் வந்து அனுப்பணும்னு சொல்கிறான். ஏன்னா ஒரே ஃபோட்டோஸை வந்து 3 பேருக்கும் சேமாக அனுப்ப போகிறான். இல்லைங்கச்சா, இப்போ தனித்தனியாக செலக்ட் பண்ணிக்க தேவையில்லை. அதை சுட்டி மாமனாருக்கும் அனுப்ப போகிறானா வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் த அதர் ரிசீவர்ஸ், அதாவது வாப்பாக்கும் நானக்கும் அனுப்பிக்கிறேன்னு தெரியாமல் தான் மாமாக்கு அனுப்ப போகிறான். சரியா, ரிசீவ்ஸ் ஆஃப் திஸ் இமெயில், அதாவது இப்போ நான் கிளியராக சொல்கிறேன். ஓகேயா, இப்போ இது சாம் பாப்பாக்கு அனுப்புகிறான். வாப்பாக்கு இப்போ என்ன செய்யணும்னா இது சாம் இமெயில் அனுப்புகிறான்னு வாப்பாக்கு, அதாவது அப்பாவுக்கு. சரியா, அப்போ சாம் வந்து அண்ணாக்கும் தெரிகிற மாதிரி தான் அனுப்புகிறான், நானாக்கும் தெரிகிற மாதிரி தான் அப்பாவுக்கு அனுப்புகிறான். சரியா, இப்போ இன்றைக்கி வந்து மாமனாருக்கும் அனுப்பணும். சரியா, அப்போ மாமனாருக்கு அனுப்பணும்னா இந்த 2 பேருக்கும் அனுப்பினேன்னு தெரியாமல் மாமனாரை உஷார் பண்ணுறதுக்கு சும்மா மாமனாருக்கு தனியாக அனுப்புகிற மாதிரி அதையும் அனுப்புகிறான். சரியா, அப்போ ஒரே வேலையில் ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிக்க போகிறான். அதுதான் இவன் பண்ணணும். சரியா, இப்போ இன்றைக்கி வந்தவன்னு சொன்னான். எல்லாருக்கும் மிகிற கேள்வி வந்து ஒன்றாவது கேள்வியை பார்த்த பிறகு சிசின்னா பிசிசின்னா என்னென்னு தெளிவாக பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு சிசி பிசிசி பிரச்சனை வந்து இப்போ ஃபோன் லிங்கில் இமெயில் ஆன் பண்ணிவிட்டு அதில் நாங்கள் எங்கள்கிட்ட 2 அடிச்சுட்டு இப்போ சிசியில் வந்து ஒரு 4-5 இமெயில் அட்ரஸை போட்டுரும். இப்போ நான் வந்து சும்மா நார்மலாக என்னோட ஒரு 4-5 இமெயில் அட்ரஸை நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட்டுக்குன்னு சரி அனுப்பணும். ஸோ இப்போ ரிசீவ் ஆகிதான்னு பார்த்தா இன்பாக்ஸில் தான் வரும், இன்பாக்ஸில் தான் காட்டும். நியூவாக வந்தது ரீட் பண்ணது வந்து அன்ரீட்லையும், அனுப்பினதெல்லாம் சென்ட் பாக்ஸில் காட்டும். வந்துக்குது பாருங்கள்.
ஸோ இன்றைக்கி வந்து இந்த டூண்ட் ஆப்ஷன் வந்து தானே அதில் அண்ட் 4 others நிற்கிது. அப்போ அதை கிளிக் பண்ண போகிறோம். சிசியில் வந்து யார் யார் இமெயில் அனுப்பிக்கிறாங்க அப்படின்ட்டு காட்டுது. விளங்குச்சா? இப்போ நாங்கள் பிசிசி போட்டு அனுப்புவோம். இப்போ 2 பில்டர்ஸ் போட்டு பிசிசியில் நான் நிறைய இமெயில் அட்ரஸ் போட்டுறேன். அதுவும் நான் போட்டது பிசிசியில் போட்டு நான் அனுப்பியாச்சு. இப்போது இன்பாக்ஸ் வந்துருச்சு. இன்பாக்ஸ் பார்த்தோன்னா ஒன்றாவது வந்துக்கிற மெசேஜை பாருங்கள். இப்போ நான் அதாவது ஃபஸ்ட்டுக்கு இன்னொன்று ரெண்டு வந்து தானே அதில் கீழே வந்துக்கிற பார்த்தோம்னு சொன்னால் அது நாங்கள் சிசி போட்டு அனுப்பினது. சிசி போட்டு அனுப்பின பாருங்கள் இமெயில் அட்ரஸ் காட்டுது. சிசி போட்டு அனுப்பினது இமெயில் அட்ரஸ் காட்டுது. இப்போ பிசிசி போட்டு அனுப்பினதில் பாருங்கள் இமெயில் அட்ரஸ் காட்டுது இல்லை. இல்லைங்கச்சா? யார் யார்ட்ட அனுப்பினோன்னு நாங்கள் நிறைய போட்டு அனுப்பினோம் தானே, யார்ட்டையுமே காட்டுது இல்லை, மெயினான மட்டும்தான் காட்டுது. அப்போ இந்த ஒன்றாவது கேள்வி என்ன தெரியுமா? கமல் டைப் த இமெயில் அட்ரஸ் ஆஃப் ஃபீஸ் இன் விச் ஃபீல்ட் ஷுட் கமல் டைப் த இமெயில் ஆஃப். அதாவது இதில் எந்த ஃபீல்டில் வந்து கமல் வந்து அவரோட வாப்பாட இமெயில் அட்ரஸ் அடிப்பாருன்னு கேட்டால் வாப்பாக்கு போகணுண்டா ஒன்றாவது அனுப்புகிற யாருக்கு? வாப்பாக்குன்னா 2, அதாவது பீரை தான் அனுப்புவார். ஒன்றாவது நாங்கள் 2 போட்டு அனுப்பினோம். யாருக்கு தான் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். 2னா மெயின் ஒரு அட்ரஸுக்கு போட்டு அனுப்பினோம். இந்த அட்ரஸுக்கு போகிறது வந்து இதுக்கும் போகும்னு இல்லைங்களா? மெயின் ஒரு அட்ரஸை போட்டு தான் அனுப்பணும். மெயினான அட்ரஸ் உண்டு. அடுத்த போகிறதெல்லாம் பனியாக போயிடும். சரியா? அப்போ வாப்பாடதை போடுறது வந்து இன்றைக்கி 2, அதாவது பியில் போடுவார். சரியா? அடுத்த பிரதருக்கு வந்து கொப்பி ஒன்று போகணும். வாப்புக்கு அனுப்புறது பிரதருக்கு கொப்பி ஒன்று போகணுன்னா அவன் சிசியில் தான் போடுவான். ஏன்னா நம்ம கொப்பி ஒன்று போதுன்னா வாப்புக்கு அனுப்பினத்தோடு அப்போ சிசியில் தான் பிரதர்கிட்ட பிரதர்கிட்ட போடுறேன்னா அப்போ சி இல்லைச்சா? அப்போ அங்கிள் சாமுக்கு வந்து தனியாக யாருக்குமே அனுப்பினான்னு தெரியாத மாதிரி போகணுண்டா இதை பிசிசி பிளாக்ட் கார்பன் காப்பியில் அனுப்புவாங்க. அப்போ அங்கிளுக்கு வந்து டி தான் வரும். இல்லைச்சா? இந்த இங்கிலீஷ் நம்பர் தான் எழுத போட்டும் இல்லை, இங்கிலீஷ் நம்பரை மட்டும் தான் கேட்டிக்குது. ஸோ நாங்கள் டின்னு போட்டால் ஓகே. சரியா? வே ஷுட் கமல் டைப் த ஹெட்டிங் ஆஃப் த இமெயில் அட்ரஸ். நாங்கள் புல்டர்ஸ் ஆஃப் அகாடமி அது இதுன்னு டைப் பண்ணி அனுப்பினா அது சப்ஜெக்ட்டில். சரியா? அப்போ சப்ஜெக்ட்டில் தான் ஹெட்டிங் உண்டு. தலைப்பு என்னன்னு போடுற வந்து சப்ஜெக்ட்டில். சரியா? கீழே டைப் பண்ண நிறைய இருக்குது, ஆனால் மெயினான தலைப்பு வந்து சப்ஜெக்ட்டில் எழுதுவோம். அப்போ விச் பட்டன் ஷுட் கமல் செலக்ட் இன் ஆர்டர் டு அட்டாச் த டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃப். ஒரு ஃபோட்டோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து எந்த மாதிரி பட்டனை வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தா இந்த மாதிரி ஹெச் பட்டன் சரியாக விளங்காட்டி செய்ய வழி இல்லை. பட் அப்படின்னு சொன்னால் இப்போ எங்கள்கிட்ட ஃபோனில் மிக்கிது இந்த பட்டன் நான் சொல்கிற அந்த என்ன சரி அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ இன்றைக்கி வந்து நார்மலாக ஹெச் வந்து போடுவாங்க. ரைட் டவுன் த ஜெனரல் நேம் ஆஃப் த ஃபோல்டர் விச் கண்டெய்ன்ஸ் காப்பீஸ் ஆஃப் இமெயில் சென்ட் பை கமல். அதாவது நாங்கள் அனுப்பினோன்று இருந்து சென்ட் பாக்ஸ் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அதில் சென்ட் பாக்ஸ்னு ஒன்று இருந்துச்சுன்னு இன்பாக்ஸ் தான் வந்தது. அனுப்பினது வந்து சென்ட் பாக்ஸ்ன்னு இருக்கும். நம்ம என்னென்ன அனுப்பினோமோ அது வந்து சென்ட் பாக்ஸில் இருக்கும். சரியா? அப்போ அதுக்கு சொல்கிறேன் சென்ட் பாக்ஸ்னு சொல்லி. சரியா? இல்லாட்டி சென்ட்டுன்னு மட்டும் போட்டாலும் ஓகே. சரியா? இதுதான் ஆன்சரே இதுதான். சென்ட் பை கமல் இஸ் சென்ட். சரியா? ஒன் ஆஃப் த இமெயில் சென்ட் பை கமல் வாஸ் ரிட்டர்ன். ஒரு இமெயில் ஒன்று அனுப்புறது. 5வது கேட்டிங்க என்ன தெரியுமா? ஒரு இமெயில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம், ஆனால் அது சரியாக போயிட்டு போகலை ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா அது இப்போ எந்த பாக்ஸில் இருக்கும்? சென்ட் பாக்ஸில் இருக்குமா, சென்ட் பாக்ஸில் இருக்குமா, இன்பாக்ஸில் இருக்குமா அப்படின்னு தான் கேட்டுக்கிறாங்க. சரியா? அப்போ இப்போ ஒன்று அனுப்பி பார்ப்போம். தப்பான இமெயில் ஒன்று என்ன தாகுதுன்னு. இப்போ ஒரு இமெயில் அனுப்பணும்னா அது 2ல் தான் அனுப்பணும். ஸோ @ போடாட்டி இமெயில் அட்ரஸ் போகாது. அப்போ @ போட்டு நாங்கள் தப்பான அட்ரஸ் போட்டு அனுப்பின பிறகு இப்போ இன்பாக்ஸை நாங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இன்பாக்ஸில் வருதா அப்படின்ட்டு. இன்பாக்ஸில் வருதான்னு பார்த்தோம்னு சொன்னால் வந்துருச்சு. அப்போ இன்பாக்ஸில் தான் இது ரிட்டர்ன் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வருது. விளைஞ்சா? அப்போ ஈவன் நடந்தால் அது வந்து ரிட்டன் வந்துருச்சு அப்படின்னா இந்த ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் வந்து இன்பாக்ஸில் தான் வரும். அதாவது இன்பாக்ஸில் தான் காட்டும். ஒன்று வந்து சரியாக போகாமல் ரிட்டன் வந்துச்சுன்னா அது இன்பாக்ஸில் தான் காட்டும். சரியா? அப்போ இந்த ரீசன் என்னன்னா தப்பான இமெயில் அட்ரஸ் வந்து போடுறது. தப்பான இமெயில் அட்ரஸ் வந்து போடுறதுனால தான் ரிட்டன் ஆகுது. அது வந்து இன்பாக்ஸில் காட்டும்.